Good morning, students. In this session, I am going to teach you about a refrigerator and heat pump, which are working under the principle of second law of thermodynamics. So we all know about a refrigerator, right? We all having it in home. It's a home appliance. இந்த ரெஃப்ரிஜரேட்டரோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்? நம்ம வீட்டில் எல்லாமே இருக்குது. இந்த ரெஃப்ரிஜரேட்டர் எப்படி ஒர்க் ஆகுது? இட் இஸ் ஏ ஹீட் எலிமெண்ட். ஓகே, ஹீட். இட் ஒர்க்ஸ் ஆன் த பிரின்சிபிள் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். இந்த ரெஃப்ரிஜரேட்டரோட பர்பஸ் என்ன? நம்ம இந்த ஸ்பேஸ் இன்சைடு த ரெஃப்ரிஜரேட்டர், இப்போ ரெஃப்ரிஜரேட்டருக்கு உள்ளாடி உள்ள ஸ்பேஸை லோ டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணணும். இஸ்ன்ட் இட்? ஓகே, இந்த ரெஃப்ரிஜரேட்டரோட இன்சைட் ஸ்பேஸ், உள்ளாடி உள்ள ஸ்பேஸை வந்து லோ டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணணும். நியர் அபவுட் -10 டிகிரி -14 டிகிரி சென்டிகிரேட்டில் மெயின்டைன் பண்ணணும். எதுக்காக? உள்ளே வச்சுருக்கிற நம்ம ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து என்ன செய்யக்கூடாது, கெட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இட் won't be reacted with microorganisms in the air. Low temperature that type of microorganism never live. For that we are maintaining the temperature below the freezing temperature of water. That means below 0 degree centigrade. ஓகே, இந்த ரெஃப்ரிஜரேட்டர் உள்ளாடி எப்படி லோ டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறது? ஏன்னா சரௌண்டிங் ஃபுல்லாகவே, நம்மளோட சுற்றி இருக்கிற சரௌண்டிங் ஃபுல்லாகவே அட்மாஸ்பரிக் டெம்பரேச்சர் வந்து 25-27 டிகிரி செல்சியஸில் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? உள்ளாடி வந்து லோ டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும்னா நம்ம அந்த ரெஃப்ரிஜரேட்டரோட டோரை ஓப்பன் பண்ணோன்னா என்ன ஆகும்? வெளியிலேருந்து உள்ள ஹீட் எல்லாம் உள்ளே போய் உள்ளாடி உள்ள ஸ்பேஸும் வெளியில் உள்ள ஸ்பேஸும் வந்து 25 டிகிரி சென்டிகிரேட்டில் தான் இருக்கும். ஏன்னா தெர்மல் எக்விலிபிரியம் மெயின்டைன் பண்ணணும். இஸ்ன்ட் இட்? தெர்மல் எக்விலிபிரியம்னா நம்ம என்ன படித்தோம்? டெம்பரேச்சர் எல்லாமே வந்து ஒரே டெம்பரேச்சரை, எல்லா இடமுமே ஒரே டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணோம். இந்த டோரை திறந்த உடனே உள்ளாடி லோ டெம்பரேச்சர் இருந்துச்சுன்னா வெளியிலேருந்து ஹீட் என்ன செய்யும்? உள்ளாடி போய் உள்ளே என்ன செய்கிறோம்? உள்ளே வந்து 25 டிகிரி சென்டிகிரேட்டை மெயின்டைன் பண்ண வச்சிடும். இனி நம்ம என்ன செய்யணும்னா உள்ளாடி இருக்கிற ஹீட்டை அப்படியே என்ன செய்யணும்? அப்சார்ப் பண்ணி வெளியில் எடுக்கணும். இஸ்ன்ட் இட்? வெளியில் எடுக்கணும். அதுக்காக நம்ம என்ன செய்கிறோம்? ரெஃப்ரிஜரேஷன் சைக்கிள் யூஸ் பண்ணி, இதுக்கு நமக்கு டிவைசஸ் இருக்குது. இந்த ரெஃப்ரிஜரேஷன் சைக்கிள் யூஸ் பண்ணி உள்ளாடி உள்ள ஹீட்டை என்ன செய்கிறோம்? அப்சார்ப் பண்ணி வெளியில் அட்மாஸ்பியரில் இன்ஜெக்ட் பண்ணுறோம். அட்மாஸ்பியர் வந்து ஹை டெம்பரேச்சரில் இருக்குது. இஸ்ன்ட் இட்? ஹை டெம்பரேச்சரில் இருக்குது. அதில் நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஹீட்டை வந்து இன்ஜெக்ட் பண்ணணும். நார்மலாக நமக்கு ஹை டெம்பரேச்சர்லேருந்து லோ டெம்பரேச்சருக்கு ஹீட் வந்து நார்மலாகவே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். பட் லோ டெம்பரேச்சர்லேருந்து ஹை டெம்பரேச்சரில் என்ன செய்யாது? நார்மலாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. அதுக்கு நம்ம ஒர்க்கை சப்ளை கொடுக்க வேண்டியிருக்கும், ஒர்க்கு இன்புட்டாக கொடுக்க வேண்டியிருக்கும். சரி, ஓகே. லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் த டெஃபினிஷன் ஆஃப் ஏ refrigerator. Isn't it? Refrigerator is a device. Refrigerator is a device. Refrigerator is a device used to maintain a system or a body. That means a body inside the refrigerator at a temperature lower than that of its surrounding. Lower than that of the surrounding, that is atmosphere. It is used to maintain a system or a body at a temperature lower than the surrounding. Surrounding விட lower temperature maintain பண்ணணும். It is works on the principle of thermodynamic cycles and second law of thermodynamics. ஓகே, இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஆல்ரெடி நம்ம ஹீட் என்ஜின் படிச்சிருக்கிறோம். ஹீட் என்ஜின் we already studied. ஹீட் என்ஜின் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு பெரிய ஹீட் என்ஜின்னா அதில் என்ன செய்கிறோம்? ஹீட்டை சப்ளையாக கொடுத்து ஒர்க்கை நம்ம அவுட்புட்டாக நம்ம எடுக்கிறோம். அதுதான் ஹீட் என்ஜின்.
கோலை பேன் பண்ணுறோம், நியூக்ளியர் ஃபியூலை யூஸ் பண்ணுறோம், பம்பார்ட்மெண்ட் பண்ணுறோம். பம்பார்ட்மெண்ட் பண்ணும்போது நம்ம ஹீட் இன்புட்டாக வருது, அந்த இன்ஜினுக்குள்ளே ஹீட் இன்புட்டாக வருது, இன்புட்டாக கொடுத்துட்டு ஒர்க்கை அவுட்புட்டாக எடுக்கிறது தான் ஹீட் என்ஜின். நம்ம ஆல்ரெடி படித்தோம். ஹை டெம்பரேச்சர் ரிசர்வாயர்லேருந்து ஹீட் இன்புட்டாக வரும் தானே. ஹை டெம்பரேச்சர்லேருந்து லோ டெம்பரேச்சருக்கு ஹீட் ஆட்டோமேட்டிக்கலாகவே தானாகவே என்ன செய்யும், க்ரியேட் ஆகி சென்ட் ஆகும். ஸோ அதனால ஹை டெம்பரேச்சர்லேருந்து வர ஹீட்டை யூஸ் பண்ணி ஹீட்டை இன்புட்டாக கொடுத்து ஒர்க்கை நம்ம அவுட்புட்டாக எடுக்கிறோம். இது ஹீட் என்ஜின். அப்போ ரெஃப்ரிஜரேட்டர் என்ன பண்ணுறோம்னா, ரெஃப்ரிஜரேட்டர் ஹீட் என்ஜினில் ஹை டெம்பரேச்சர்லேருந்து வர ஹீட்டில் இருந்து ஒர்க்கை நம்ம அவுட்புட்டாக எடுக்கிறோம். இந்த ரெஃப்ரிஜரேட்டர் என்ன பண்ணுறோன்னா ஒர்க்கை இன்புட்டாக கொடுக்குறோம். ஒர்க்கை இன்புட்டாக கொடுத்து லோ டெம்பரேச்சர்லேருந்து ஹீட்டை அப்சார்ப் பண்ணி ஹை டெம்பரேச்சரில் என்ன செய்கிறோம், சென்ட் பண்ணுறோம். ஜஸ்ட்டு ரிவர்ஸாக இருக்குது. அதுதான் ரெஃப்ரிஜரேட்டர். ஓகே, ஹை டெம்பரேச்சர்லேருந்து லோ டெம்பரேச்சருக்கு நார்மலாகவே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஹீட்டு. அதுலேருந்து நம்ம ஒர்க்கை டெவலப் பண்ணிட்டோம். அது ஹீட் என்ஜின். அப்போ ரெஃப்ரிஜரேட்டருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஜஸ்ட்டு ரிவர்ஸாக பண்ணுறோம். ஒர்க்கை இன்புட்டாக கொடுத்தோன்னு சொன்னால் லோ டெம்பரேச்சர்லேருந்து ஹீட்டை அப்சார்ப் பண்ணி ஹை டெம்பரேச்சருக்கு என்ன செய்யும், சென்ட் பண்ணும். அதாவது கோல்டு பாடி, நம்ம ரெஃப்ரிஜரேட்டருக்கு உள்ளாடி உள்ள ரீஜன் கோல்டு பாடியாக இருக்குது, சிங்க் லோ டெம்பரேச்சரில் இருக்கும். அதிலிருந்து ஹீட்டை அப்சார்ப் பண்ணணும். அப்சார்ப் பண்ணி என்ன செய்யணும், ஹை டெம்பரேச்சர் அட்மாஸ்பியர் சரௌண்டிங் ஹை டெம்பரேச்சராக இருக்கும். சரௌண்டிங் அட்மாஸ்பியர் ஹாட் அட்மாஸ்பியராக இருக்கும். தென் த ரீஜன் இன்சைட் த ரெஃப்ரிஜரேட்டர் அங்கே சென்ட் பண்ணும். ஸோ அதுதான் ரெஃப்ரிஜரேட்டர். உள்ளாடி ஹீட்டை அப்சார்ப் பண்ணி சென்ட் பண்ணி அந்த கோல்டு பாடியை லோ டெம்பரேச்சரில் அப்படியே மெயின்டைன் பண்ண. இதுதான் ரெஃப்ரிஜரேட்டர். ஸோ இங்கேயும் ஒர்க் டன்னுக்கு ஃபார்முலா, ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு Q1 minus Q2, தட் இஸ் Q2 plus W is equal to this heat. Q2 plus W is equal to this heat. This heat should be delivered to the atmosphere high temperature. அதுக்காக நம்ம மெக்கானிசம் யூஸ் பண்ணுறோம். ஸோ அது எப்படி அந்த ரெஃப்ரிஜரேஷன் சைக்கிள் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது we will study in another subject, right? ஸோ ஹியர் நம்ம பேசிக் பிரின்சிபிள் மட்டும்தான் நம்ம படிக்கிறோம், பேசிக் பிரின்சிபிள். ஸோ ஹீட்டை கொடுத்தா நமக்கு ஒர்க்கு டெவலப் ஆகுது. இதே நேரம் ஒர்க்கை கொடுத்தா நமக்கு என்ன செய்யுது, லோ டெம்பரேச்சர்லேருந்து ஹீட் எடுத்து ஹை டெம்பரேச்சருக்கு சென்ட் பண்ணுது. ஒர்க் அவுட்புட், அந்த ஹீட் அவுட்புட். ஹீட்டை வெளியில் தள்ளுறது தான் இங்கே நம்மளோட தேவையான விஷயம். ஸோ இதுதான் இந்த டயக்ராம் பாருங்கள். ஒர்க்கை இன்புட்டாக கொடுக்குறோம், அதே நேரம் அந்த ஒர்க்கு இன்புட்டாக கொடுக்குறதுனால இந்த QC, அதாவது கோல்டு ரிசர்வாயர் ஸ்பேஸ், கூல் பண்ண வேண்டிய ஸ்பேஸில் இருந்து ஹீட்டை அப்சார்ப் பண்ணி என்ன செய்யணும், ஹாட் ரிசர்வாயர் அட்மாஸ்பியரில் என்ன செய்யுது, அது QHஐ சென்ட் பண்ணுது. ஸோ இதுதான் ரெஃப்ரிஜரேட்டரோட ஃபங்க்ஷன், ரெஃப்ரிஜரேட்டரோட பேசிக். இந்த ரெஃப்ரிஜரேட்டரில் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ். ஸோ ஹீட் என்ஜினுக்கு நம்ம எஃபிஷியன்சி யூஸ் பண்ண மாதிரி ரெஃப்ரிஜரேட்டருக்கு நம்ம கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவோம். இதோட டெஃபினிஷன் என்ன சொல்லுதுன்னா, COP is equal to desired effect divided by work input. This is a definition. If they are asking us to write define COP means we can write COP is defined as the ratio of desired effect to work input. That's how. So if a formula is there, if the formula is there means if we are going to convert into definition means we can write easily, right? COP, coefficient of performance, is defined as the ratio of desired effect to work input. So இது desired effect divided by work input, இதுதான் formula. So இந்த ரெஃப்ரிஜரேட்டரில் work input means W, we already know, right? W. What is the desired effect? எது நமக்கு தேவையான எஃபெக்ட். ரெஃப்ரிஜரேட்டரில் எது நமக்கு தேவை, ரெஃப்ரிஜரேட்டரில் என்னென்னா உள்ள ஸ்பேஸ், அந்த ரெஃப்ரிஜரேட்டருக்கு உள்ளாடி உள்ள ஸ்பேஸ்லேருந்து ஹீட்டை அப்சார்ப் பண்ணணும். ஓகே, அதுதான் நமக்கு தேவை. ஹீட்டை அப்சார்ப் பண்ணி எங்கேயாவது சென்ட் பண்ணட்டும், அது ஹை டெம்பரேச்சரில் சென்ட் பண்ணவோ எதுவான்னு பண்ணட்டும். பட் நம்மளோட தேவை என்னது, நம்மளோட ரிக்குவயர்மெண்ட் டிசைர்டு எஃபெக்ட் என்னதுன்னு சொன்னால் இந்த Q2 கோல்டு பாடியிலேருந்து உள்ளிருந்து என்ன செய்யணும், அந்த ஹீட்டை அப்சார்ப் பண்ணுறது தான் நம்மளோட டிசைர்டு எஃபெக்ட். ஸோ அந்த டிசைர்டு எஃபெக்ட்டுங்கிறது ஹீட்டை உறிஞ்சுறது, Q2/W. இதுதான் நம்மளோட ஃபார்முலா, COP ஆஃப் ஏ ரெஃப்ரிஜரேட்டர். ஆல்ரெடி நம்ம ஒர்க் இன்புட்டுக்கு ஃபார்முலா தெரியும், Q1 minus Q2. அப்போது ரெஃப்ரிஜரேட்டருக்கு நம்ம ஃபார்முலா COP ஆஃப் ரெஃப்ரிஜரேட்டர் இஸ் ஈக்குவல் டு Q2 divided by work input means Q1 minus Q2.
நமக்கு தெரியும். இனி நெக்ஸ்ட்டு ஃபார் ரிவர்சிபிள் ரெஃப்ரிஜரேட்டர் மீன்ஸ் கார்னாட் ரெஃப்ரிஜரேட்டர், ஐடியல் ரெஃப்ரிஜரேட்டர். ஓகே, which we are using for theoretical purpose. So இந்த கார்னாட் ரெஃப்ரிஜரேட்டர், ரிவர்சிபிள் ரெஃப்ரிஜரேட்டருக்கு we can use this relation. Okay, Q like Q1 by Q2 is equal to T1 by T2. So by the way we can write the COP of refrigerator, reversible refrigerator, as temperature relations. So instead of writing heat relations, we can write temperature relations, T2 by T1 minus T2. So this is about refrigerator. Next we will study another device, which is heat pump, right? Heat pump. So the heat pump also similar to the refrigerator போல ஒரு டிவைஸ் தான். இந்த ஹீட் பம்ப் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா கோல்டு கண்ட்ரீஸில் யூஸ் பண்ணுவோம். கோல்டு கண்ட்ரீஸ். ஸோ கோல்டு கண்ட்ரீஸ் மீன்ஸ் நம்ம வீடு, ஹோம், நம்ம வீட்டோட சரௌண்டிங் ஃபுல்லாகவே எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குன்னா லோ டெம்பரேச்சரில் இருக்கும். லோ டெம்பரேச்சர் ஃப்ரீசிங் பாயிண்டில் இருக்கும். freezing point of water, less than the freezing point of water. That means about -10, -14, -15, -20, 30, so much. ஸோ இந்த அளவு லோ டெம்பரேச்சரில் சரௌண்டிங் இருக்கும். நம்ம வீடு வந்து இந்த லோ டெம்பரேச்சரில் இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்ய முடியாது, அதில் நம்ம வி கான்ட் லிவ், அதில் வாழ முடியாது. ஸோ நம்ம நார்மலாக நம்ம வாழணுன்னா நம்ம டெம்பரேச்சர் என்ன வேணும், அதில் நம்ம லிவிங் ஆர்கானிசம்ஸ் இட் சுட் பி அரவுண்ட் 25 டிகிரி சென்டிகிரேட், 20-25 டிகிரி சென்டிகிரேட் இருந்தால் தான் அதில் நம்மளால் சர்வை பண்ண முடியும். அப்போ வெளியில் வந்து லோ டெம்பரேச்சர் இருக்குது, அட்மாஸ்பியர் ஃபுல்லாகவே லோ டெம்பரேச்சரில் இருக்குது. நம்ம ரூமை வந்து ஹீட் பண்ணணும். ரூமை ஹீட் பண்ணதுக்காக ஹீட் பம்ப் யூஸ் பண்ணுவோம். அப்போ ஹீட் பம்புங்கிறது ரூமை ஹீட் பண்ணுறது இன் கோல்டு கண்ட்ரீஸ். சரௌண்டிங் வந்து லோ டெம்பரேச்சரில் இருக்குது, அட்மாஸ்பியர் வந்து லோ டெம்பரேச்சரில் இருக்கும். அதுலேருந்து ஹீட்டை அப்சார்ப் பண்ணி ரூம் என்ன செய்யணும், ஹீட் பண்ணணும். ரூமை ஹீட் பண்ணதுக்கு வேறு ஐடியா யூஸ் பண்ணி பார்ப்போம். வேறு ஐடியா என்ன யூஸ் பண்ணுறது, ரூமுக்குள்ளாடி வந்து ஏதாவது விறகு அல்லது கோல் ஏதாவது ஒரு இதை வச்சு எரித்து ஹீட் பண்ணலாம். ஆனால் அது வந்து லெஸ் எஃபிஷியன்ட் இல்லை. சரியா, உள்ளாடி நம்ம வீட்டில் வந்து ஒரு ஹாட் ஆப்ஜெக்டை கொடுத்து ஹீட் பண்ணி வச்சோம், அந்த ஹீட் உடனே வெளியில் போயிடும். அது வந்து லெஸ் எஃபிஷியண்ட்டாக இல்லை. ஸோ அதனால் இந்த ஹீட் பம்பை இன்வென்ட் பண்ணாங்க. இந்த ஹீட் பம்ப் என்ன செய்யணும்னா சரௌண்டிங் லோ டெம்பரேச்சரில் இருக்கும். சரௌண்டிங் அட்மாஸ்பியர் ஃபுல்லாகவே லோ டெம்பரேச்சரில் இருக்கும். அங்கேருந்து ஹீட்டை அப்சார்ப் பண்ணி என்ன செய்யும், ரூமை வந்து ஹீட் பண்ணும். அப்போ ஒர்க்கை இன்புட்டாக நம்ம கொடுப்போம். லைக் வைஸ் ரெஃப்ரிஜரேட்டர் மாதிரி ஒர்க்கை இன்புட்டாக கொடுத்து என்ன செய்கிறோம், ரூமை வந்து ஹீட் பண்ணுறோம். லோ டெம்பரேச்சர் ஹீட் அப்சார்ப் பண்ணி ஹை டெம்பரேச்சரில் சென்ட் பண்ணுறோம். அப்போ ஹீட் பம்ப். So let us understand the definition. Heat pump is a machine which moves heat from low temperature reservoir to high temperature reservoir under supply of work. இப்போ ஒர்க்கு சப்ளை பண்ணுறதுனால லோ டெம்பரேச்சர் ரிசர்வாயர்லேருந்து ஹை டெம்பரேச்சர் ரிசர்வாயருக்கு ஹீட்டை மூவ் பண்ணுற ஒரு மெஷின். அப்போ ஹீட் பம்ப் யூஸ் டு ஃபார் வார்ம் த ரூம் ஹீட்டிங். ரூமை வந்து ஹீட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். த பில்டிங் இஸ் ஹீட்டட் பை பம்பிங் ஹீட் அப்சார்ப்டு ஃப்ரம் த சரௌண்டிங் இன்டு த பில்டிங் ஆர் ரூம் டு மெயின்டைன் த டிசைர்டு லெவல் ஆஃப் ஹீட். வீட்டுக்குள்ளாடி டிசைர்டு லெவல் ஆஃப் ஹீட் இருக்கிறதுக்காக என்ன செய்கிறோம், சரௌண்டிங் அட்மாஸ்பியர்லேருந்து ஹீட்டை அப்சார்ப் பண்ணுறோம். ஸோ லெட் அஸ் see an animation. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரூம் இருக்குது. ஸோ இந்த ரூம் டு பி ஹீட்டட். வெளியில் சரௌண்டிங் ஃபுல்லாகவே என்ன செய்யுது, லோ டெம்பரேச்சரில் இருக்குது. அங்கேருந்து ஹீட் அப்சார்ப் பண்ணுறோம். இந்த ரெஃப்ரிஜரேஷன் சைக்கிளில் மூலமாக உள்ளேருந்து ஹீட் அப்சார்ப் பண்ணி என்ன செய்கிறோம், வார்ம் ஏரை எங்கே சப்ளை பண்ணுறோம், இன்சைட் த ரூம் வி ஆர் சப்ளையிங் வார்ம் ஏர். சரியா, லோ டெம்பரேச்சர் வெளியில் வந்து லோ டெம்பரேச்சர் இருக்கிற ஹீட் அப்சார்ப் பண்ணி வீட்டுக்குள்ளாடி வார்ம் ஏராக உள்ள சென்ட் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் அபவுட் heat pump.
நெக்ஸ்ட் இந்த ஹீட் பம்ப் பார்த்தீங்கன்னா ரெஃப்ரிஜரேட்டர் மாதிரியே லைக்வைஸ் லைக் ரெஃப்ரிஜரேட்டர் ஹீட் பம்பும் என்ன செய்கிறது, ஒர்க்கை சப்ளை பண்ணுறோம் லோ டெம்பரேச்சரில் இந்த ஹீட் அப்சார்ப் பண்ணி ஹை டெம்பரேச்சரில் சென்ட் பண்ணுது, சிமிலர் டு ரெஃப்ரிஜரேட்டர். ஓகே, ஸோ இங்கே அட்மாஸ்பியர் தான் கோல்டு அட்மாஸ்பியராக இருக்கும், இது ஹீட் பம்பு. பட் ரெஃப்ரிஜரேட்டருக்கு என்ன இருக்கும், அட்மாஸ்பியர் வந்து ஹை டெம்பரேச்சரில் இருக்கும். பட் ஹீட் பம்புக்கு அட்மாஸ்பியர் வந்து லோ டெம்பரேச்சராக இருக்கும். அட்மாஸ்பியர் வந்து சிங்கை ஆக்ட் பண்ணும். சிங்குன்னு சொன்னாலே லோ டெம்பரேச்சர் ரிசர்வாயர். சரி, லோ டெம்பரேச்சர் ரிசர்வாயர் வந்து அட்மாஸ்பியராக இருக்கும். அதுலேருந்து கியூட்டி அமௌண்ட் ஆஃப் ஹீட்டை அப்சார்ப் பண்ணி ரூமை வந்து ஹீட் பண்ணும். நம்மளோட தேவை ரூம் ஹீட்டிங் தான். ரூமை வந்து ஹீட் பண்ணுறது தான் நம்ம ஹீட் பம்ப் யூஸ் பண்ணுறோம். ஸோ சோர்ஸ் வந்து ரூம் வந்து ஹை டெம்பரேச்சரில் இருக்கும். ஸோ கோல்ட் ரிசர்வாயர் அட்மாஸ்பியர்லேருந்து ஹீட் அப்சார்ப் பண்ணி ஹாட் ரிசர்வாயர் ரூமுக்கு வந்து சென்ட் பண்ணுறது தான் ஹீட் பம்ப். ஸோ இதோட பிளாக் டயக்ராம் நம்ம படித்தாச்சு. இட் இஸ் சிமிலர் டு த ரெஃப்ரிஜரேட்டர். இங்கே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் ரெஃப்ரிஜரேட்டர் மாதிரியே இந்த ஹீட் பம்புக்கும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸும் வந்து ஃபார்முலா வந்து டிசைர்ட் எஃபெக்ட் டிவைடட் பை ஒர்க் இன்புட் தான். டிசைர்ட் எஃபெக்ட் டிவைடட் பை ஒர்க் இன்புட். இதில் நமக்கு எது டிசைர்ட் எஃபெக்ட்? இந்த ஹீட் பம்பு கோல்டு கண்ட்ரீஸில் ஹீட் பம்ப் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ரூமை ஹீட் பண்ணுறதுக்கு. அப்போ ரூமுக்குள்ளே இந்த ஹீட் வர்றது தான் டிசைர்ட் எஃபெக்ட். ரூமுக்குள்ளாடி ஹீட் வரணும் இல்லையா, உள்ள ஹீட். ஸோ அந்த சப்ளை ஹீட் அந்த Q1 தான் நமக்கு டிசைர்ட் எஃபெக்ட். ஸோ டிசைர்ட் எஃபெக்ட் டிவைட் பை ஒர்க் இன்புட். ஸோ ஆல்ரெடி ஒர்க் இன்புட்டுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும். ஸோ COP ஆஃப் ஹீட் பம்ப் ஃபார்முலா இங்கே இருக்கும். இது ரிவர்சிபிள் ரெஃப்ரிஜரேட்டர். ரிவர்சிபிள் ஹீட் பம்ப்னா we can use the temperature relations. Then one relation we have, heat பம்புக்கும் ரெஃப்ரிஜரேட்டருக்கு இடையில் ஒரு ரிலேஷன்ஸ் இருக்குது. that relation is COP of heat pump is equal to 1 plus COP of refrigerator. So how we are arriving this means, you know, heat pump, the formula for COP of heat pump is Q1 by W. So Q1க்கு இப்படி ஒரு ஃபார்முலா இருக்குது, W relation Q1 minus Q2. ஸோ பிரிங் த Q2 இந்த லெஃப்ட் சைடு. ஸோ அப்போ Q1க்கு இப்படி ஒரு ரிலேஷன் கிடைக்குது. இந்த Q1 இதில் சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த காமன் டினாமினேட்டரை வந்து இண்டிவிஜுவல் டினாமினேட்டராக மாற்றும் போது இந்த 1 ப்ளஸ் Q2 by Wன்னு வருது. இந்த Q2 by Wன்னா COP ஆஃப் ரெஃப்ரிஜரேட்டர். இப்படி ஒரு ரிலேஷன்ஸ் நமக்கு இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம். ஓகே, we are going to solve a simple problem on refrigerator. Okay, refrigerator. So an inventor claims to have developed a refrigerating system. Okay, இது வந்து refrigerator, not only heat pump. It is a refrigerator. An inventor claims to have developed a refrigerating system that removes heat from a closed region at minus 12 degrees centigrade. So இப்போ cold body temperature, sink temperature வந்து minus 12 degrees centigrade and it transfers it to the surrounding air. அப்போ hot surrounding air at a temperature of 25 degrees centigrade. 25 degrees centigradeல என்ன செய்யுது, சரௌண்டிங்கில் சென்ட் பண்ணுது. while maintaining a COP 6.5. அதோட COP வந்து 6.5 இருக்குது. is this claim is reasonable? இந்த claim வந்து ரீசனபிளாக இருக்குமா, ஒய் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதில் வந்து இன்புட் T1னா எப்போவுமே T1 வந்து ஹை டெம்பரேச்சர் ரிசர்வாயரை யூஸ் பண்ணுவோம். ஸோ ஹை டெம்பரேச்சர் ரிசர்வாயரை T1 யூஸ் பண்ணுவோம், லோ டெம்பரேச்சரை T2 யூஸ் பண்ணுவோம். அப்போ T1 வந்து அட்மாஸ்பியர் 25 டிகிரி சென்டிகிரேட், அதை கெல்வினில் மாற்றும் போது 273 ஆட் பண்ணி 298 கெல்வின் ஆச்சு. நெக்ஸ்ட் T2னா என்னது, நம்மளோட லோ டெம்பரேச்சர் ரிசர்வாயர். இட் இஸ் minus 12 டிகிரி சென்டிகிரேட், விச் இஸ் minus 12 plus 273 we get 261 Kelvin. இந்த COP is given as 6.5. 6.5 COP நமக்கு கிடைக்கும்னு சொல்கிறோம். இட்ஸ் நாட் பர்சன்டேஜ். இந்த COP வந்து இவ்வளவும் அச்சீவபிளா அப்படின்னு எப்படி நம்ம பார்க்குறது, கார்னாட் COPயை நம்ம கண்டுபிடிக்கலாம். ரிவர்சிபிள் ஹீட் பம்போட COPயை நம்ம என்ன பண்ணுறோம், ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். COP ஆஃப் ரெஃப்ரிஜரேட்டர் ஃபார்முலா இது. இதில் வந்து ரிவர்சிபிள் ரெஃப்ரிஜரேட்டரோட COPனா டெம்பரேச்சர் ரிலேஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். இங்கே டெம்பரேச்சர் T2 நமக்கு தெரியும், T1 தெரியும். இதை சப்ஸ்டிட் பண்ணியாச்சுன்னா we are obtaining the value as COP as 7.05. isn't it? இந்த COP எவ்வளோ கிடைக்குதுன்னா 7.05 கிடைக்குது.
நம்ம ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்க சிஓபி எவ்வளவு 6.5 தான் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அவர் இன்வென்டர் வந்து 6.5க்கு அவர் டிசைன் பண்ணுறாரு. பட் நம்ம கார்னாட் சிஓபி வந்து 7.15 கிடைக்குது. அப்போ கார்னாட்டை விட குறைவாக இருந்துச்சுன்னா இஸ் பாசிபிள், ரைட்? ஸோ ரெஃப்ரிஜரேட்டரோட இது வந்து கார்னாட் ரிவர்சிபிள் இதோட குறைவாக தான் இருக்குது. அதனால திஸ் இஸ் பாசிபிள் அப்படின்னு நம்ம ஓகே.